ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி அந்த கிராஜுவேட் போஸ்ட்டில் இந்த தடவை எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் 2019 கம்பேர் பண்ணுறப்ப என்ன மாதிரி கட் ஆஃப் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 2019 என்ன கட் ஆஃப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்குது. அதையும் கம்பேர் பண்ணி எந்த மாதிரி கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்ஆர்பி சென்னையில் CN05/2024 என்டிபிசி இன் சென்னை போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா 3,42,423 பேர் இப்போ வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்ளிகேஷன்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. எக்ஸாமே கிட்ட வரப்போது. இன்னும் ஒரு 60 டேஸில் எப்படியும் எக்ஸாம் வர மாதிரி தான் டேட் சொல்லுவாங்க. CN05னாக்கா அந்த கிராஜுவேட் போஸ்ட்டில் அந்த கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு மட்டும் 3,42,423 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் 2019 கூட இந்த ரேஞ்சில் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதனால் சேம் கட் ஆஃப் மாதிரி தான் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அந்த அண்டர் கிராஜுவேட்டும் சேர்த்து தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் கட் ஆஃப் வந்து தனித்தனியாக போஸ்ட் வைஸாக கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 2019 ஆர்ஆர்பி சென்னையில் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண கட் ஆஃப் தான். அதில் ஃபஸ்ட்டு அந்த லெவல் 6 போஸ்டிங் ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அன்ரிசர்வ்டுக்கு 74.81, எஸ்சி கேட்டகரிக்கு 62.75, எஸ்டிக்கு வந்து 59.20, ஓபிசிக்கு வந்து 70.74, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 61.105 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 5ல் வர அந்த குட்ஸ் கார்டு அந்த போஸ்டிங் அதில் வந்து அன்ரிசர்வ்டுக்கு 75, எஸ்சிக்கு 64, எஸ்டிக்கு 62, ஓபிசிக்கு 71, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 65 அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. அடுத்து ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் போஸ்டிங்க்கு அன்ரிசர்வ்டுக்கு 66, எஸ்சி கேட்டகரிக்கு 57, எஸ்டிக்கு 51, ஓபிசிக்கு 64, இடபிள்யூஎஸ்க்கு 51 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கேட்டகரி 5 சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்டில் அன்ரிசர்வ்டுக்கு 66, எஸ்சிக்கு 56, எஸ்டிக்கு 47, ஓபிசிக்கு 64, இடபிள்யூஎஸ்க்கு 49. அடுத்து கேட்டகரி 6 அந்த சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 72, எஸ்சிக்கு 60, எஸ்டிக்கு 55, ஓபிசிக்கு 68, இடபிள்யூஎஸ்க்கு 57 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அந்த பிடபிள்யூ கேட்டகரிக்கு என்னென்ன கட் ஆஃப் அப்படின்னு சொல்லியும் அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் அது இல்லாமல் பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கும் என்னென்ன கட் ஆஃப்னு சொல்லி கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃபை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 3 அந்த கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா அன்ரிசர்வ்டில் 78, எஸ்சிக்கு 66, எஸ்டிக்கு 63, ஓபிசிக்கு 74, இடபிள்யூஎஸ்க்கு 67 அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஃபைனலாக அந்த லெவல் 2 போஸ்டிங் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட்டுக்கு அன்ரிசர்வ்டுக்கு 83, எஸ்சிக்கு 75, எஸ்டிக்கு 70, ஓபிசிக்கு 82, இடபிள்யூஎஸ்க்கு 79. அதே மாதிரி ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்டில் அன்ரிசர்வ்டுக்கு 78, எஸ்சிக்கு 68, எஸ்டிக்கு 63, ஓபிசிக்கு 76, இடபிள்யூஎஸ்க்கு 71. அடுத்து ட்ரெயின் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 87, எஸ்சிக்கு 79, எஸ்டிக்கு 75, ஓபிசிக்கு 85, இடபிள்யூஎஸ்க்கு 83 அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 2019 ரிலீஸ் பண்ண கட் ஆஃப். இது வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ரிசல்ட். அதுக்கப்புறம் ரிவைஸ்டு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 1:20 அப்படின்னு சொல்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 1:15 அப்படின்னு சொல்லி தான் செலக்ட் பண்ணுறாங்கன்றனால அந்த ரிவைஸ்டு கட் ஆஃப் லெவலுக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் தான் கண்டிப்பாக இருக்கும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக அந்த ட்ரெயின் கிளர்க் அந்த மாதிரியான போஸ்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் எழுதுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டகரியில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இந்த போஸ்டிங்கில் அண்டர் கிராஜுவேட் கேட்டகரிலையும் வந்திருக்கும். அப்படின்றனால அண்டர் கிராஜுவேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்ச் இந்த மாதிரி தான் இருக்கும். above 70, above 80 எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த மாதிரி போஸ்டிங்கில் கிராஜுவேட் போஸ்டிங் அப்படின்னாக்கா ஒரு 65 அந்த ரேஞ்சில் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு கட் ஆஃப் ரீச் ஆகிடும். இது எல்லாமே ஆஃப்டர் நார்மலைசேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண கட் ஆஃப் தான். இந்த ரேஞ்சில் தான் இந்த தடவை எதிர்பார்க்க முடியும். போஸ்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த தடவை 500 போஸ்டிங் தான் சவுத் இந்தியாவுக்கும் சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட்டில் அண்டர் கிராஜுவேட்டை தனியாக வச்சுருக்காங்க. அப்படின்றனால இந்த தடவை காம்படிஷன் அதே ரேஞ்சில் அதே அளவுக்கு டஃப்பாக தான் இருக்கும். ரிவைஸ் ரிசல்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதனால் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு above 60, 65 எடுக்கணும். CBT 2க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகுனாக்கா ஒரு 65ஆவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக CBT 1 கிளியர் பண்ணிட முடியும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த NTPCக்கான செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த பேட்ச் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருந்தோம் எந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லி. above ஒரு 60, 65 எடுத்துட்டிங்கனாக்கா நார்மலைசேஷன் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு 4 மார்க் 5 மார்க் அதிகமாக தான் கிடைக்கும் நார்மலைசேஷன் பண்ணுறப்ப. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு above 60 கரெக்டாக 100க்கு ஒரு 60 above நீங்கள் கரெக்டாக ஆகிட்டிங்கனாக்கா CBT 2க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிடலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேற்றுலேருந்து NTPCக்கான பேட்ச் 2 நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம்.
நேற்றையே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் வீக்கான ஸ்டடி மெட்டீரியல் கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாமே அந்த குரூப்பில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 வாரத்துக்கான ஸ்டடி பிளான், கரெக்டாக சொல்லணும்னா 50 டேஸ் ஸ்டடி பிளான், 10 டேஸ்க்கான ரிவிஷன் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு 60 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டடி பிளானோட ஷெடியூல் வந்து இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். மேலும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் டைம் ஆஃபராக இன்றைக்கு வரைக்கும் 750 அப்படின்னு சொல்லி ஆஃபர் ப்ரைஸ் வச்சுருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ். ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இன்றைக்கி சண்டே பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாளையிலேருந்து அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அந்த பேட்ச்லையுமே சொல்லியிருக்கோம். அதனால் இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் நாளையிலேருந்து ஒரு 7 வீக்கான ஷெடியூல் ஃபாலோ பண்ணி அந்த என்டிபிசிக்கான ப்ரிப்பரேஷன் உங்களாலையும் பண்ண முடியும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வரைக்கும் ஒரு 750 அப்படின்னு சொல்லி ஆஃபர் ப்ரைஸ் சொல்லியிருக்கோம். இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ்க்கான கம்ப்ளீட் கிளாஸஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி ரீசனிங்கான கம்ப்ளீட் கிளாஸஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஒன்லி தமிழில் இருக்கும். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஒரு 115 செட்டுக்கான கொஸ்டின் பேப்பர், அது இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு 50+ டாப்பிக்கான ஸ்ட்ராட்டஜிக்கு, அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 2024 இருக்கிற மந்த்லி கரண்ட் அஃபேர்க்கான பிடிஎஃப் தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாமே உங்களோட என்டிபிசி ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்டிபிசி பேட்ச் 2ல் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இன்றைக்கி வரைக்கும் தான் அந்த ஆஃபர் ப்ரைஸ் 750 ருபீஸ். விருப்பம் இருக்கிறவங்க இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து ஃபீஸ் அதிகமாயிரும். இந்த பேட்சோட ஷெடியூல் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்குது, எடுத்து பார்த்துக்கோங்க. எந்த டவுட்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்டிபிசி பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில், அதாவது அதோட சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. வந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.